இப்போ அவங்க என்னன்னா இப்போ வேறு மாநில வண்டிகள் தான் இன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். எங்களுக்கு மட்டும் கிடையாது, கேரள லாரிகளுக்கு அனுமதி உண்டு. இதுதான் உங்க புது ரூல்ஸா? கொந்தளிக்கும் லாரி டிரைவர்கள். வசமாக சிக்கிய 16 டயர் டாரஸ். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்காப்புல. கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான கனிம வளங்களை அதிக பாரத்தோடு கேரளாவுக்கு கடத்தி செல்லும் நிகழ்வு அடிக்கடி நடந்து வருகிறது. இந்நிலையில் கனிம வள கடத்தலை தடுக்க பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பொதுமக்களின் எதிர்ப்பு வலுவடையும் போது மட்டும் கண் துடைப்பிற்காக ஒரு சில வாகனங்களை மட்டும் தடுத்து நிறுத்தி சோதனை செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். மற்ற நேரங்களில் மாவட்ட மற்றும் மாநில எல்லை பகுதிகளான ஆரல்வாய்மொழி, களியக்காவிளை உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் இருக்கும் காவலர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வாகனங்களை விட்டுவிடுவதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு கனிம வளங்களை கடத்தி செல்லும் வாகனங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமலும் அதிக பாரத்துடனும் சாலைகளில் அதிக வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதன் எதிரொலியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேரள எல்லை சாலைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கனரக வாகனங்களை இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை செய்திருந்தது. அதன்படி இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாக கனரக வாகனங்கள் இயக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. இவ்வாறு மாவட்ட நிர்வாகம் விதித்திருந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக திடீரென ஏராளமான கனரக வாகனங்கள் தடை செய்யப்பட்ட சாலையின் வழியே வருவதும் போவதுமாக இருந்துள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் என அனைவரும் ஒன்று கூடி இந்த பகுதிக்கு வரும் கனரக வாகன ஓட்டிகளை தட்டி கேட்க முடிவு செய்துள்ளனர். அதன்படி கடந்த 23ஆம் தேதி இரவு சுமார் 7 மணி அளவில் தமிழ்நாடு பாஸ் வைத்து கேரள பதிவு எண் கொண்ட 16 டயர்கள் உள்ள டாரஸ் லாரிகள் அதிக பாரத்துடன் நகருக்குள் நுழைய முற்பட்டுள்ளன. இதனை கண்ட உள்ளூர் லாரி ஓட்டுநர்கள் அந்த லாரிகளை பிடித்து தோவாலை பகுதியில் உள்ள எடைமேடைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அந்த லாரியை எடை வைத்து பார்த்தபோது அளவுக்கு அதிகமான பாரம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்போது அந்த கனரக வாகனங்களில் அதிக பாரம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இதனையடுத்து கேரளா பதிவெண் கொண்ட லாரிகள் இந்த பகுதியில் செல்லக்கூடாது என தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் குரல் எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த இடம் பெரும் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக லாரி ஓட்டுநர்கள் கூறும்போது, கடந்த 4 நாட்களாக தமிழக பதிவெண் கொண்ட கனரக லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்துவதாகவும், ஆனால் அதே போலீசார் கேரள பதிவெண் கொண்ட லாரிகளுக்கு அனுமதி வழங்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இது குறித்து போலீசாரிடம் கேள்வி எழுப்பினால் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் இது மேலிடத்து உத்தரவு எனவும் போலீசார் கூறுவதாக தமிழக லாரி ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனையோடு கூறுகின்றனர். இதனால் கன்னியாகுமரி கேரள எல்லை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களும் அவங்க எஸ்பிசியை கேட்டு நாங்களும் ஒரு 3 நாளாக நாங்களும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டோம். இருந்தாலும் எங்களால் இப்போ 3-4 நாள் எங்களால் இருக்க முடியல. எத்தனை நாள் 500 ரூபா 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும். எத்தனை நாள் நாங்கள் 6-7 சாப்பாடு சாப்பிட்டாச்சு இந்த ஒரு 4-5 நாள்லே. என்ன காரணம் எங்களுக்கும் தெரியல, அவங்களும் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கேரளா வண்டியை மட்டும்தான் நாங்கள் விடுவோம். அவங்க ஆமாம் அது அப்படி தான் வந்திருக்கு. அப்படி தமிழ்நாடு பாஸுக்கு அப்டேட் வரல, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நாங்கள் பண்ண முடியாது அப்படிங்காப்புல. எங்களுக்கு பக்கத்தில் லோக்கலில் நாங்கள் நார்வில் சரௌண்டிங். ஆமாம், எல்லாம் 10 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மணவாளக்குறிச்சி, மணவாளக்குறிச்சி, திங்கள் சந்தை, ஆரல்வாய்மொழி, தோவாலை அப்படிலாம் உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எங்கள் வண்டியில் அன்லோடு நாங்கள் பண்ணக்கூடிய நேரங்கள். இப்போ அவங்க என்னென்னா இப்போ வேறு மாநில வண்டிகள் தான் இன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் வண்டி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. நாங்கள் மேலிடத்தில் எங்களுக்கு உத்தரவு வரலைங்க. நாங்களும் மேலிடத்தில் எங்கே இருந்து மேலிடம் நாங்களும் கேட்டாச்சு. எங்களுக்கு மேலிடம் வரலன்னு 3 தினங்களாக சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஆமாம் தமிழ்நாடு அரசையும் கண்டிப்பாக கேட்கணும். கேரளாவுக்கு எங்கள் மோட்டார் தடுப்பு சட்டம் என்னென்னா, கேரளாவுக்கு கனிமங்கள் கடத்தக்கூடாதுன்னு தான் மோட்டார் தடுப்பு சட்டம். இன்றைக்கி கவர்மெண்ட்டே கேரளா பதிவெண்ண கொண்ட வண்டிக்கு கேரளா இப்போ நம்ம காவல்துறை தலைமையில் போகிற மாதிரி நாங்களே லைவிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அனைவருமே பார்த்து தான் இருப்பீங்க. இப்போ நாளை ஒரு 2000 குடும்பங்கள், டிரைவர்ஸ் குடும்பங்கள் 2000 குடும்பங்கள் கண்டிப்பாக.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.